யார் திருடன்? சென்னையில் ஒரு பெரிய மொபைல் ஷாப் இருந்தது. அந்த கடையை கந்தன் என்ற இளைஞன் நடத்தி வந்தான். ஒரு நாள் காலை கடையை திறந்தபோது கடையில் இருந்த மிக விலை உயர்ந்த புதிய ஸ்மார்ட் போன் ஒன்று காணாமல் போயிருந்தது. அருண் கடையில் வேலை பார்த்த 3 நண்பர்களை அழைத்தான். விஜய், காசாளர் ரவி, சேல்ஸ் பாய் சுரேஷ், ஸ்டோர் ரூம் வேலை அருண் அமைதியாக சொன்னான். நேற்று இரவு கடையில் இருந்தவர்களில் ஒருவன்தான் இந்த மொபைலை எடுத்திருக்கிறான். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போறேன். அவன் மூவருக்கும் சொன்னான். நேற்று இரவு கடையில் இருந்த சிசிடிவி கேமரா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது. ஆனா நான் இன்னும் அந்த வீடியோ பார்க்கவில்லை. நாளைக்கு காலை பார்த்து யார் எடுத்தார் என்று தெரிந்துவிடும். அதை கேட்டதும் மூவரும் அமைதியாக சென்றார்கள். அந்த இரவு ரவிதான் மொபைலை எடுத்தவன். சிசிடிவியில நான் பிடிபட்டு விடுவேனா என்று அவன் மிகவும் பயந்தான். அவன் இரவு நேரத்தில் யாரும் இல்லாத போது கடைக்கு வந்து சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் எடுத்து உடைத்து விட்டான். அடுத்த நாள் காலை அருண் கடைக்கு வந்தான். சிசிடிவி உடைந்ததை பார்த்தவுடன் சிரித்தான். திருடன் ரவிதான் என்றான். அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ரவி கேட்டான், எப்படி தெரிந்தது? அருண் சிரித்தபடி சொன்னான், நான் நேற்று சொன்னது பொய். சிசிடிவி வேலை செய்யவே இல்லை. ஆனால் திருடன்தான் பயந்து அதை உடைப்பான் என்று எனக்கு தெரியும். ரவி தனது தவறை ஒப்புக்கொண்டான். கதையின் நெறி தவறு செய்தவன்தான் தன்னை தானே வெளிப்படுத்திக் கொள்வான்.